டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் ஃப்ளட்டரினை யூஸ் செய்து தயாரிக்கும் 7வது அப்ளிகேஷனின் 8வது பாட்டுடன் இப்பொழுது இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் ஆரம்பத்தில் முன்னருள்ள பார்ட் 7இல் என்ன செய்தோம் என்பதை மீண்டும் ஒரு முறை பார்த்தோம். இந்த 7வது அப்ளிகேஷனினை இம்ப்ளிமெண்ட் செய்து செல்லும் பொழுது நிறைய அட்வான்ஸ் விடயங்களை கற்றுக்கொண்டோம். எமக்கு இப்பொழுது இந்த ஹோம் பேஜின் யூஐயினை சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்து தேவையான மாடல்ஸ் மற்றும் டேட்டாவினை தயாரித்து டேட்டாவினை சரியாக பாஸ் செய்வது எவ்வாறு என்று பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் கோடிற்கு சென்று இவற்றை எவ்வாறு சரியாக செய்வது என்று பார்ப்போம். எமக்கு இப்பொழுது இந்த ஸ்கிரீனினையே இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் முன்னர் இது போன்ற யூஐயினை இம்ப்ளிமெண்ட் செய்ததில்லை என்றும் தெரியும். நாங்கள் இப்பொழுது இது போன்ற யூஐயினை எவ்வாறு சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம். இது மிகவும் கடினமான விடயம் இல்லை. நாங்கள் இப்பொழுது இதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நான் எனது கோடிற்கு செல்கின்றேன். நான் இப்பொழுது எனது ஹோம் பேஜ் உள்ளே இருக்கின்றேன். எனக்கு ஹோம் பேஜில் இருக்கின்ற இந்த ஆப் பார் இப்பொழுது தேவையில்லை. நான் ஸ்கேஃபோல்டின் பாடியாக சேஃப் ஏரியா விஜெட்டினை கொடுக்கின்றேன். சேஃப் ஏரியா இதற்கு சைல்ட்களில் ஒருவரை பாஸ் செய்ய முடியும். எனக்கு ஹோம் பேஜினை ஸ்க்ரோல் செய்ய வேண்டும் என்பதால் நான் இதற்கு சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ கொடுக்கின்றேன். உங்களால் இதற்கு சைல்ட் ஒவ்வொருவராக பாஸ் செய்ய முடியும். நான் இதற்கு காலம் ஒன்றினை பாஸ் செய்கின்றேன். உங்களுக்கு சில்ட்ரன் பாஸ் செய்ய முடியும். இப்பொழுது அந்த விடயங்களை செய்கின்றேன். நாங்கள் சில்ட்ரனாக எதனை பாஸ் செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். நாங்கள் பேசிக்கலி சில்ட்ரனாக ஆரம்பத்தில் இந்த ரோவினை பாஸ் செய்ய வேண்டும். இப்பொழுது இவற்றை சரியாக எவ்வாறு பாஸ் செய்வது என்று கூறுகின்றேன். நான் இங்கு ரோ விஜெட் ஒன்றினை கொடுக்கின்றேன். உங்களுக்கு இதில் சில்ட்ரன் லிஸ்டினை பாஸ் செய்ய முடியும். நான் இப்பொழுது யூசர் சைக்கிளுடன் இருக்கும் இந்த இமேஜினை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நாங்கள் அதனை இம்ப்ளிமெண்ட் செய்யும் முறையினை பார்ப்போம். நீங்கள் இதற்கு கண்டெய்னர் ஒன்றை யூஸ் செய்ய முடியும். உங்களுக்கு கண்டெய்னர் ஒன்றை யூஸ் செய்து ஆரம்பத்தில் இதற்கு டெக்கரேஷன் ஒன்றை பாஸ் செய்ய முடியும். உங்களுக்கு பாக்ஸ் டெக்கரேஷனாக டெக்கரேஷன் ஒன்றை பாஸ் செய்ய முடியும். உங்களுக்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றை ஆட் செய்ய முடியும். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் எனக்கு முழுமையாக சர்க்கிள் ஒன்றாக வேண்டும் என்பதால் இங்கு பெரிய பார்டர் ரேடியஸ் ஒன்றை ஆட் செய்கின்றேன். அதற்கு உங்களுக்கு கலர் ஒன்றை கொடுக்க முடியும். நான் கலராக இந்த பார்டரினை ஆட் செய்ய வேண்டும். நான் இந்த பின்னணியில் இருக்கும் சர்க்கிளினை இப்பொழுது தயாரிக்கின்றேன். ஆனால் எனக்கு மெயின் கலரினை இதற்கு ஆட் செய்ய முடியும். அடுத்து பார்டர் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களுக்கு பார்டர் கலர் பாஸ் செய்ய முடியும். நான் இங்கு மெயின் கலரினையே பாஸ் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது எனது இந்த இமேஜினை இந்த அளவில் கொடுத்து இதற்குள் சைல்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் இமேஜின் பார்டர் ரேடியஸினை தயாரிக்க வேண்டும் என்பதால் இந்த இமேஜினை கிளிப் ரெக்ட் ஒன்றிற்குள் கொடுக்க வேண்டும். கிளிப் ரெக்டின் சைல்டாக இங்கு சைல்டு இருக்க வேண்டும். நான் இந்த இமேஜ் அசெட்டினை பாஸ் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது அசெட்ஸிற்கு சென்று இமேஜ் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் எனது அசெட்ஸில் இருக்கும் இமேஜஸில் பார்க்க முடியும். எனக்கு யூசர் டாட் ஜேபிஜி இருக்கின்றது தேவையாகும். நான் இதனை காப்பி செய்கின்றேன். நாங்கள் ஹோம் ஸ்கிரீனிற்கு வந்து இதன் பாட்டினை இங்கு கொடுப்போம். நீங்கள் யூசர் இமேஜினை பெரிதாக வந்திருக்கின்றதை பார்க்கலாம். நீங்கள் இதன் வித்தினை குறைக்க முடியும். நான் வித்திற்கு 50 கொடுக்கின்றேன். உங்களுக்கு இதனை பாக்ஸ் ஃபிட்டிற்கு கவராக கொடுக்க முடியும். நீங்கள் இப்பொழுது பாக்ஸ் ஃபிட்டினை பார்க்க முடியும். உங்களுக்கு ஃபிட் என்ற ப்ராப்பர்ட்டியினை ஃபில்டர் குவாலிட்டி அல்லாமல் பாக்ஸ் ஃபிட் டாட் கவராக கொடுக்க முடியும். நாங்கள் இப்பொழுது கிளிப் ரெக்டிற்கும் பார்டர் ரேடியஸ் கொடுப்போம்.
நான் பார்டர் ரேடியஸினை கொடுக்கின்றேன். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர், நான் இதற்கும் 100 கொடுக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது இது அழகாக வந்திருக்கின்றதை பார்க்க முடியும். உங்களுக்கு இப்பொழுது பார்டரின் வித்தினை அதிகரிக்க முடியும். நான் இப்பொழுது பார்டரின் வித்திற்கு 3 கொடுக்கின்றேன். நீங்கள் இது அழகாக ஸ்டைல் ஆகின்றதை பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது இமேஜினை கொடுத்தோம். நான் இமேஜிற்கு பிறகு பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். அடுத்து இந்த வெல்கம் எமிலி இருக்கின்றது. நான் இங்கு வெல்கம் மற்றும் யூசர் நேமினை ஃபெச் செய்ய வேண்டும். அதாவது உங்களுக்கு நாங்கள் ப்ரீ இன்ஸ்டன்ட்லி ஷேர் ப்ரிஃபரன்சஸில் யூசர் நேமினை ஸ்டோர் செய்து வைத்திருக்கின்றோம் என்பது நினைவிருக்கும். ஆகவே நாங்கள் இந்த யூசர் நேமினை எடுக்கும் மெத்தட் ஒன்றை நான் தயாரிக்க வேண்டும். நான் யூசர் சர்வீசஸிற்கு சென்று இந்த மெத்தடினை தயாரிக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது நாம் யூசர் ஒருவரை சேவ் செய்யும் மெத்தட் மற்றும் யூசர் நேம் இருக்கின்றதா இல்லையா என்று பார்த்து பூலியன் ஒன்றை ரிட்டர்ன் செய்யும் மெத்தடினை இம்ப்ளிமெண்ட் செய்திருப்பதை பார்க்கலாம். எமக்கு இங்கு இமெயிலும் தேவை என்பதால் யூசர் நேம் மற்றும் இமெயில் இரண்டையும் ரிட்டர்ன் செய்யும் மெப் ஒன்றாக ரிட்டர்ன் ஆகும் மெத்தட் ஒன்றை தயாரிக்கின்றேன். எனக்கு இங்கு கெட் த யூசர் நேம் அண்ட் த இமெயில் தேவையாகும். உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஃபியூச்சரினை ஸ்டாட்டிக்காக தயாரிக்க முடியும். இங்கு மேப் ஒன்று ரிட்டர்ன் ஆக வேண்டும். மேப்பில் ஸ்ட்ரிங் இருக்கும், ஏனென்றால் எனக்கு இங்கு கீ மற்றும் வேல்யூ என்பன ரிட்டர்ன் ஆகும். ஸ்ட்ரிங் மற்றும் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆகும். இங்கு ஸ்ட்ரிங் ஆக இருக்க வேண்டும். நான் இதற்கு கெட் யூசர் டேட்டா என்று மெத்தடினை கொடுக்கின்றேன். இது அசிங்க்ரோனஸ் ஆக இருக்க வேண்டும். இங்கு மேலும் இது போன்ற ஒன்று தேவையாகும். நான் இதனை அசிங்க்ரோனஸ் ஆக மார்க் செய்கின்றேன். நான் இப்பொழுது யூசர் டேட்டாவினை எடுக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் எதனை தயாரிக்க வேண்டும் என்பது நினைவிருக்கும். இன்ஸ்டன்ஸ் ஒன்றை கிரியேட் செய்ய வேண்டும். கிரியேட் அ இன்ஸ்டன்ஸ் ஃபார் ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ். ஆகவே உங்களுக்கு ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் பேக்கேஜில் இருந்து ப்ரிஃபரன்ஸ் ஒன்றை எடுக்க முடியும். நான் ப்ரிஃபரன்ஸாக இதனை ஸ்டோர் செய்கின்றேன். வெயிட் ஷேர்ட் ப்ரிஃபரன்ஸ் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ். அடுத்து நீங்கள் யூசர் நேம் மற்றும் இமெயில் ஸ்ட்ரிங்கினை எடுக்க முடியும். நான் இவ்வாறு ஸ்ட்ரிங் ஒன்றை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு இது நலபுலாகவே ரிட்டர்ன் ஆகும் என்பது நினைவிருக்கும். நான் யூசர் நேமினை இங்கு கொடுக்கின்றேன். யூசர் நேம் என்பது ப்ரிஃபில் இருப்பதை போன்றதாகும். உங்களுக்கு நாங்கள் கெட் ஸ்ட்ரிங் என்ற மெத்தடில் இருந்தே எடுக்கின்றோம் என்பது நினைவிருக்கும். இதற்கு கீயினை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு யூசர் நேமிற்கு பாஸ் செய்த கீ யூசர் நேமாக இருக்க வேண்டும் என்று நினைவிருக்கும். இந்த கீயினை சரியாக பாஸ் செய்ய மறக்காதீர்கள். எனக்கு அடுத்து ஸ்ட்ரிங் இமெயில் தேவையாகும். இதுவும் நலபிள். இமெயில் சமன் ப்ரிஃபரன்ஸில் இருக்கும் கெட் ஸ்ட்ரிங். நீங்கள் இமெயிலுக்கு ஸ்டோர் செய்யும் பொழுது பாஸ் செய்த கீயினை பாருங்கள். இது இமெயில் என்ற கீ ஆகும். இங்கு இந்த கீயினை சரியாக பாஸ் செய்ய வேண்டும். இப்பொழுது நான் மேப் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். நீங்கள் இவ்வாறு டேட்டா ஆப்ஜெக்டாக மேப் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய முடியும். உங்களுக்கு யூசர் நேம் என்ற கீயின் கீழ் நாங்கள் எடுக்கும் யூசர் நேமினை பாஸ் செய்ய முடியும் என்பது நினைவிருக்கும். உங்களுக்கு இமெயில் என்ற கீ கீழ் எடுக்கும் இமெயில் என்ற டேட்டாவினை பாஸ் செய்ய முடியும். இவற்றை நன்னலபிளாக குறித்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் ரிட்டர்ன் செய்ய முடியாது. இங்கிருந்து நல் ரிட்டர்ன் ஆகாது. இங்கு செமிகோலன் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும். நான் இவற்றினையே இந்த மெத்தடில் செய்ய வேண்டும். நாங்கள் யூசரின் டீட்டெயில்ஸினையே இந்த மெத்தடில் எடுக்கின்றோம். இங்கு மேப், ஸ்ட்ரிங் மேப் என்பன ரிட்டர்ன் ஆகின்றன. நான் அதனையே இங்கு தயாரித்தேன். யூசர் நேம் என்ற கீயிலிருந்து யூசர் நேம் வேல்யூவினையும் இமெயில் என்ற கீயிலிருந்து இமெயில் வேல்யூவினையும் எடுக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு இங்கு எனது யூசர் நேம் தேவையாகும். நான் உங்களுக்கு எனது ப்ரொஃபைல் பேஜினை காண்பித்தால் இப்பொழுது இந்த யூஐயில் இருக்காது. நான் இங்கு யூசர் நேம் என்ற இடத்தில் யூசரின் இமெயிலினை ரெண்டர் செய்ய வேண்டும். இந்த
டீட்டெயில்ஸ் இரண்டையும் எடுக்க ஒரே மெத்தடினை தயாரிக்க முடியும் என்றால் மிகவும் பயன்மிக்கதாகும். நான் இப்பொழுது அதனையே இங்கு செய்திருக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது UIயிற்கு செல்வோம். நாங்கள் இங்கு வெல்கம் யூசர் நேமினை கொடுக்க வேண்டும். ஆகவே நான் இப்பொழுது எனது ஹோம் ஸ்கிரீனிற்கு செல்கின்றேன். அடுத்து நான் இப்பொழுது எனது ரோவின் உள்ளே இந்த இரண்டையும் சரியாக அமைக்க வேண்டும். அதனால் எனக்கு டெக்ஸ்ட் விஜெட் உள்ளே இவற்றை கொடுக்க முடியும். நாங்கள் சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுக்க முடியும். கன்ஸ்ட் சைஸ்டு பாக்ஸ். நீங்கள் வித் ஒன்றை கொடுக்க முடியும். நான் வித்தினை 20 என்று கொடுக்கின்றேன். நீங்கள் இங்கு இந்த கன்ஸ்டனை நீக்க முடியும். நாங்கள் என்ன இஷ்யூ இருக்கின்றது என்று பார்ப்போம். நான் இதனை கண்டெய்னர் உள்ளே கொடுத்திருக்கின்றேன் என்பதை பார்க்கலாம். நான் எனது ரோ மற்றும் கண்டெய்னரிலிருந்து வெளியே வந்து இதனை கொடுக்க வேண்டும். அடுத்து உங்களுக்கு உங்களுடைய வெல்கம் சமின் அல்லது வெல்கம் யூசர் நேமினை கொடுக்க முடியும். ஆகவே உங்களுக்கு இங்கு டெக்ஸ்ட் விஜெட்டினை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். இதற்கு பேசிக்கலி வெல்கம் உங்கள் யூசர் நேமினை பாஸ் செய்ய வேண்டும். இங்கு யூசர் நேமினை கொடுத்தாலும் நான் இன்னும் யூசர் நேம் எடுக்கும் மெத்தடினை தயாரிக்கவில்லை. அதனால் நான் இப்பொழுது இதனை இவ்வாறு வெல்கம் என்று வைத்திருக்கின்றேன். நீங்கள் வெல்கம் என்று வந்திருக்கின்றதை பார்க்கலாம். நான் இங்கு ஆரம்பத்தில் டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை ஆட் செய்கின்றேன். உங்களுக்கு ஸ்டைல் ஒன்றை ஆட் செய்ய முடியும். இந்த மெத்தட்ஸ் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டு இருப்பதால் உங்களுக்கு இப்பொழுது டெக்ஸ்ட் ஸ்டைலாக ட்ரை செய்ய முடியும். இந்த டேட்டாவினை எடுத்து UIயில் காண்பிப்பது மாத்திரமே இங்கு இருக்கின்றது. நான் ஃபாண்ட் சைஸினை 18 என்று கொடுக்கின்றேன். நாங்கள் ஃபாண்ட் வெயிட்டினை 500 என்று கொடுப்போம். இதனை கன்ஸ்டன்ட்டாக குறித்து கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு நாங்கள் இங்கு யூசர் நேமினை இம்ப்ளிமெண்ட் செய்வதால் நான் இப்பொழுது இதனை கன்ஸ்டன்ட்டாக கொடுத்தாலும் பிறகு அதனை மாற்ற வேண்டி இருக்கும். நான் உங்களுக்கு இப்பொழுது மிகவும் முக்கியமான மெத்தட் ஒன்றை அல்லது இந்த ஃப்ளட்டரில் ஸ்டேட் லைஃப் சைக்கிளினை பற்றி கதைக்கும் பொழுது மிகவும் முக்கியமான மெத்தட் ஒன்றை கதைக்கப் போகின்றேன். ஆரம்பத்தில் நான் இந்த ஸ்டேட்டினை சேவ் செய்ய ஃபீல்ட்ஸ்களை தயாரிக்கின்றேன். ஃபார் ஸ்டோர் த யூசர் நேம். இங்கு ஸ்டோர் ஆக வேண்டும். நீங்கள் ஸ்ட்ரிங் ஒன்றை யூசர் நேம் என்று தயாரிக்க முடியும். நான் இதனை இப்பொழுது எம்டி ஸ்ட்ரிங்காக இனிஷியலைஸ் செய்கின்றேன். நான் இப்பொழுது இந்த யூசர் நேமிற்கு அந்த மெத்தடினை கால் செய்து எனது யூசர் நேமினை இங்கு எடுக்க வேண்டும். இங்கு உங்களுக்கு இன்இட் ஸ்டேட் என்று மிகவும் முக்கியமான விஜெட் அல்லது மிகவும் முக்கியமான ஸ்டேட் லைஃப் சைக்கிள் மெத்தட் ஒன்று இருக்கின்றது. நான் இன்இட் ஸ்டேட்டினை கொடுக்கின்றேன். நீங்கள் இந்த இன்இட் ஸ்டேட்டில் இந்த விஜெட் அல்லது ஹோம் பேஜ் என்ற விஜெட் ரெண்டர் ஆகும் பொழுது, அதாவது ஆரம்பத்தில் ரெண்டர் ஆகும் பொழுது யூஸ் எஃபெக்ட் போன்று செயல்படுவதை பார்க்க முடியும். இன்இட் ஸ்டேட் வேலை செய்யும் பொழுது இந்த விஜெட் ட்ரீ ஹோம் ஸ்க்ரீனிற்கு தொடர்பு பட்ட விஜெட் ட்ரீ ரெண்டர் ஆகும் பொழுது நிச்சயமாக இன்இட் ஸ்டேட் ஒவ்வொரு முறையும் கால் ஆகும். அதாவது இந்த விஜெட்டின் ட்ரீ இந்த பில்ட் கண்டெக்ஸ்டிலிருந்து பில்ட் மெத்தடில் மீண்டும் விஜெட் ட்ரீ ரீபில்ட் ஆகும் பொழுது இந்த இன்இட் ஸ்டேட் என்பதே ஆரம்பத்தில் கால் ஆகும். அதாவது இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்கும் வேல்யூஸ் அல்லது ஏதாவது ஃபங்க்ஷன் தேவைப்பட்டால் இன்இட் ஸ்டேட் மெத்தட் உள்ளே ரன் செய்ய முடியும். இது ஸ்டேட் லைஃப் சைக்கிள் மெத்தட் ஒன்றாகும். முன்னர் நாங்கள் டிஸ்போஸ் என்ற மெத்தட் ஒன்றை கற்றோம். இந்த இன்இட் ஸ்டேட்டும் அது போன்றதாகும். எனக்கு இப்பொழுது இன் ஸ்டேட்டில் அதாவது விஜெட் ஆனது ரெண்டர் ஆகும் பொழுது யூசர் நேமினை எடுக்க வேண்டும். ஆகவே நான் இதனை சரியாக வேலை செய்யும் விதத்தில் தயாரிக்க வேண்டும். எனக்கு கெட் த யூசர் நேமினை எடுக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் இன்இட் ஸ்டேட் உள்ளே யூசர் நேம் ஃப்ரம் த ஷேர்ட் ப்ரிஃபரன்ஸினை கொடுக்க வேண்டும். நீங்கள் யூசர் சர்வீஸினை பார்க்க முடியும். நாம் யூசர் சர்வீசஸிற்கு சென்று சரியாக சர்வீசஸிலிருந்து இம்போர்ட் ஆகின்றதா என்று பார்க்க முடியும். நாங்கள் யூசர் சர்வீசஸில் கெட் யூசர் டேட்டா என்ற மெத்தட் ஒன்றை தயாரித்து இருக்கின்றோம். உங்களுக்கு
நான் காண்பிக்கும் முறையில் யூசர் சர்வீசஸிற்கு சென்று கெட் யூசர் டேட்டா என்ற மெத்தடினை எடுத்து இந்த வேல்யூவினை எடுத்து இந்த வேல்யூவினை சரியாக செட் செய்ய முடியும். இப்பொழுது நான் யூசர் டேட்டாவில் இருந்து வரும் வேல்யூவினை எடுத்திருக்கின்றேன். நீங்கள் வேல்யூவினை என்ன செய்ய வேண்டும்? நான் ஆரம்பத்தில் இங்கிருந்து வரும் வேல்யூ வேலிட் வேல்யூவா என்று பார்க்க வேண்டும். உங்களுக்கு இந்த வேல்யூ உள்ளே யூசர் நேம் என்ற கீ இருக்கின்றதா என்று பார்க்க முடியும். யூசர் நேம் என்ற கீ நல் இல்லை என்றால் நான் இங்கு யூசர் நேம் என்ற கீ நாட் நல் என்று பார்க்கின்றேன். நீங்கள் நல் இல்லை என்றால் பேசிக்கலி என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு இந்த யூசர் நேம் என்ற வேரியபிளிற்கு இந்த வேல்யூவினை அப்பெண்ட் செய்ய முடியும். நான் இந்த வேல்யூவில் இருக்கும் யூசர் நேம் என்ற கீயினை இதற்கு ஆட் செய்கின்றேன். நிச்சயமாக இதனை நன் நலபிளாக குறித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த யூசர் நேம் இதற்கு செட் ஆகி இருக்க வேண்டும். நீங்கள் விரும்பினால் பிரிண்ட் செய்து பார்க்க முடியும். இப்பொழுது எனக்கு தேவையில்லை, பட் நீங்கள் விரும்பினால் பிரிண்ட் செய்து பார்க்க முடியும். நீங்கள் இங்கிருந்து சிறிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுத்து யூசர் நேம் வருகின்றதா என்று பார்க்க முடியும். நாங்கள் இதனை சேவ் செய்ய பார்ப்போம். நாம் டீபக் கன்சோலிற்கு சென்று கீழே ஸ்க்ரோல் செய்ய முடியும். இல்லை என்றால் நாங்கள் ஆப்பினை ரீஸ்டார்ட் செய்ய முடியும். உங்களுக்கு ரீஸ்டார்ட் செய்யும் பொழுது டேட்டா பெர்சிஸ்டண்டாக இருப்பதால் நிச்சயமாக எனது யூசர் நேம் இங்கு வர வேண்டும் என்பது தெளிவாகும். நீங்கள் யூசர் நேம் இங்கு சமின் என்று காணப்படுகின்றதை பார்க்கலாம். இப்பொழுது நான் இவ்வாறு ஒரே முறை யூசர் நேம் செட் செய்வதை விடவும் இங்கு எனது ஸ்டேட்டினை மீண்டும் செட் ஸ்டேட்டுடன் ப்ரீபில்ட் செய்வது சிறந்ததாகும். அப்பொழுது எனது விஜெட் ட்ரீ மீண்டும் ரீபில்ட் ஆகும். யூசர் நேம் விஜெட் ட்ரீயில் அப்டேட் ஆகும். இப்பொழுது நீங்கள் வெல்கம் என்ற இடத்துக்கு வந்து உங்கள் யூசர் நேமினை இங்கு கொடுக்க முடியும். இப்பொழுது இதனை சேவ் செய்ததால் உங்கள் யூசர் நேம் அழகாக இங்கு காண்பிக்கும். உங்களுக்கு நான் இப்பொழுது கற்பித்த முறை எவ்வளவு சிம்பிள் என்று தெளிவாகி இருக்கும். உங்களுக்கு இது மிகவும் கடினமான விடயம் இல்லை என்பதும் தெளிவாகி இருக்கும். நீங்கள் நிச்சயமாக இந்த இன்ஸ்டேட்டினை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் விஜெட் ட்ரீ ரெண்டர் ஆகும் பொழுது இன்ஸ்டேட் வேலை செய்யும். நிச்சயமாக இன்ஸ்டேட் என்பதே ஃப்ளட்டர் விஜெட்ஸ் லைஃப் சைக்கிளில் ஆரம்பத்தில் கால் ஆகும். நான் இப்பொழுது யூசர் நேமினை ஃபெச் செய்து விட்டேன். எனக்கு அடுத்து நோட்டிஃபிகேஷன் ஐக்கனினை கொடுக்க வேண்டும். நான் இங்கு கீழே வந்து இங்கு மேலும் சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இங்கிருந்து சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை காப்பி செய்து ஐக்கன் இல்லாமல் ஐக்கன் பட்டனினை கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது ஆன் ப்ரெஸ் மெத்தடினை எம்டியாக வைத்திருப்போம். உங்களுக்கு அடுத்த ஐக்கனாக ஐக்கன்ஸ் டாட் நோட்டிஃபிகேஷன் என்ற ஐக்கனினை கொடுக்க முடியும். இங்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் என்பதே சரியாக இருக்கும். அடுத்து நீங்கள் கலரினை கொடுக்க முடியும். எனக்கு கே மெயின் கலர் தேவையாகும். உங்களுக்கு சைஸினை மாற்ற முடியும். இங்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் என்பதே சரியாக இருக்கும். அடுத்து நீங்கள் கலரினை கொடுக்க முடியும். எனக்கு கே மெயின் கலர் தேவையாகும். உங்களுக்கு சைஸினை மாற்ற முடியும். சிமெட்ரிக் லேபிள் இல்லை. உங்களுக்கு சைஸினை 30ஆக மாற்ற முடியும். இந்த விடயங்களை சரியாக ஃபார்மட் செய்வோம். உங்களுக்கு இப்பொழுது ரோவிற்கு சென்று மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்பேஸ் பிட்வீனாக மாற்றுமாறு கூற முடியும். அப்பொழுது இந்த ஐக்கன்ஸ் மற்றும் டெக்ஸ்ட் என்பன உங்களது ஸ்கிரீனில் அழகாக அலைன் ஆகும். நீங்கள் இதற்கு மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீன் ஆக கொடுக்க முடியும். இப்பொழுது இங்கு சிறிய இஷ்யூ ஒன்று இருக்கின்றது. இங்கு இஷ்யூ இருப்பது இந்த பின்னணியில் இருக்கும் இந்த ஊதா நிற பேக்ரவுண்டினை ஆட் செய்ய வேண்டும். நான் எவ்வாறு இதனை செய்வது? இப்பொழுது நாங்கள் எவ்வாறு இதனை சரியாக செய்வது என்று பார்ப்போம். இந்த கொலமினையே ரேப் செய்து கண்டென்ட்டில் ஊதா நிறம் கொடுத்தால் என்ன நடைபெறும் என்று இந்த கொலமினை ஒருமுறை நினைத்து பாருங்கள். இந்த கொலம் எமது மெயின் கொலம் ஆகும். அதாவது இந்த அப்ளிகேஷனின் முழுமையான இந்த பகுதியிலும் ஊதா நிறம் வரும். பட் எனக்கு அவ்வாறு தேவையில்லை.
எனக்கு இந்த செக்ஷனினை மாத்திரம் ஊதா நிறமாக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் மெயின் காலமினை இவ்வாறு வைத்து இதற்குள் இருக்கும் சப் காலமில் பேக்ரவுண்ட் கலரினை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக வேண்டும். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு மெயின் காலம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று தெளிவாகும். அதே போன்று நான் இந்த ரோவினையும் மேலும் காலம் ஒன்றில் இவ்வாறு ரேப் செய்ய வேண்டும். அப்பொழுது இது என்னுடைய மெயின் காலம் ஆகும். இது பேக்ரவுண்ட் கலர் இருக்கும் காலம் ஆகும். நீங்கள் இப்பொழுது பேக்ரவுண்ட் கலர் இருக்கும் காலமினை சிம்பிளி கண்டெய்னர் ஒன்றில் ரேப் செய்ய முடியும். அடுத்து உங்களுக்கு இந்த கண்டெய்னருக்கு ஹைட்டினை கொடுக்க முடியும். நாங்கள் மீடியா queryயாக இந்த ஹைட்டினை செட் செய்வோம். மீடியா query டாட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் சைஸினை எடுத்து சைஸின் ஹைட்டினை எடுக்க முடியும். உங்களுக்கு ஹைட்டினை இவ்வாறு 0.6 ரேஷியோவாக கொடுக்க முடியும். அதற்கு நீங்கள் டெக்கரேஷன் ஒன்றை ஆட் செய்ய முடியும். நான் நாக்ஸ் டெக்கரேஷனாக எடுத்து பின்னணியில் இருக்கும் கலரினையே பேசிக்கலி ஆட் செய்கின்றேன். நான் கலரினை கே மெயின் கலராக கொடுக்கின்றேன். இவ்வளவு பெரிய ஒபாசிட்டி வித் ஒபாசிட்டி தேவையில்லை. நான் ஒபாசிட்டியினை 0.15 என்று கொடுக்கின்றேன். நாங்கள் இதனை கொடுத்து எவ்வாறு வருகின்றது என்று பார்ப்போம். நீங்கள் இந்த செக்ஷன் இப்பொழுது வந்திருக்கின்றதை பார்க்கலாம். எனக்கு இவ்வளவு ஹைட் தேவையில்லை. எம்மால் இதனை குறைக்க வேண்டுமானால் குறைக்க முடியும். எந்த இஷ்யூவும் இல்லை. இப்பொழுது நாங்கள் இதில் பாட்டம் ரேடியஸ் ஒன்று, இந்த ரேடியஸ் இரண்டும் ரவுண்ட் ஆகி இருக்கின்றதனை பார்க்கலாம். நாங்கள் அதனை பார்டர் என்ற ப்ராப்பர்ட்டியிலிருந்து ஆட் செய்ய முடியும். டெக்கரேஷன் உள்ளே நீங்கள் பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க முடியும். எனக்கு பார்டர் ரேடியஸ் ஒன்லி தேவையாகும். எனக்கு எந்த சைடிலிருந்து தேவை, பாட்டம் லெஃப்டிலிருந்தும் பாட்டமிலிருந்தும் தேவையாகும். உங்களுக்கு ரேடியஸ் டாட் சர்க்குலர் செய்ய முடியும். எனக்கு இங்கு பாட்டம் லெஃப்டிலிருந்து 30 தேவை அண்ட் பாட்டமிலிருந்தும் ரேடியஸ் டாட் சர்க்குலர் 30 ரேடியஸ் தேவை என்று கூறுகின்றேன். உங்களுக்கு இது மிகவும் கடினமான விடயமில்லை என்று தெளிவாகி இருக்கும். நீங்கள் இப்பொழுது இதனை கொடுத்து சேவ் செய்தால் இவ்வாறு பாட்டம் ரேடியஸ் ஒன்று இதற்கு அழகாக ஆட் ஆகின்றதனை பார்க்கலாம். இப்பொழுது உங்களுக்கு இதற்குள் இருக்கும் காலமிற்கு பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். உங்களுக்கு ஏஜ் செட் ஆல் என்ற இடத்தில் உங்கள் டிஃபால்ட் பேடிங்கினை கொடுக்க முடியும். இப்பொழுது இதனை கொடுத்து சேவ் செய்யுங்கள். நீங்கள் இவற்றிற்கு பேடிங் ஒன்று ஆட் ஆகின்றதனை பார்க்கலாம். உங்களுக்கு இங்கு உயரம் ஹைட் அதிகமாக இருந்தால் இந்த 4 கொடுத்து ஹைட்டினை குறைக்கவும் முடியும். இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் பேக்ரவுண்ட் கலரினை மெயின் காலமில் மாற்றவில்லை என்பது தெளிவாகும். நாங்கள் இங்கு தயாரித்த உள்ளே இருக்கும் சப் காலமிலேயே பேக்ரவுண்ட் கலரினை மாற்றினோம். இப்பொழுது நாங்கள் இன்கம் மற்றும் எக்ஸ்பென்ஸினை டிஸ்பிளே செய்யும் கார்டினை சரியாக தயாரிக்க வேண்டும். நாங்கள் இதனை கஸ்டம் விஜெட்டாக தயாரிப்போம். நாங்கள் கோடிற்கு செல்வோம். நான் இங்கு வந்து விஜெட்ஸ் ஃபோல்டர் உள்ளே புதிய விஜெட் ஒன்றை தயாரிக்கின்றேன். இதற்கு நான் இன்கம் எக்ஸ்பென்ஸ் கார்டு என்று கொடுக்கின்றேன். இன்கம் எக்ஸ்பென்ஸ் கார்டு உங்களுக்கு இப்பொழுது இதில் ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்று வர வேண்டும் என்று தெளிவாகி இருக்கும். இதில் வரும் டேட்டா அடிப்படையிலேயே இது மாற வேண்டும். இன்கம் எக்ஸ்பென்ஸ் கார்டு இங்கு பிளேஸ் ஹோல்டர் அல்லாமல் கண்டெய்னர் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் இங்கு கண்டெய்னர் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். உங்களுக்கு கண்டெய்னரில் வித் ஒன்றை கொடுக்க முடியும். நான் மீடியா queryயிலிருந்து வித் ஒன்றை தயாரிக்கின்றேன். மீடியா query டாட் ஆஃப் கண்டெக்ஸ்ட். நீங்கள் கண்டெக்ஸ்டினை எடுத்து இந்த கண்டெக்ஸ்டின் சைஸினை எடுக்க முடியும். சைஸினை எடுத்து வித்தினை எடுக்க முடியும். உங்களுக்கு வித்தினை 0.45 கொடுக்க முடியும். எனக்கு 0.5 தேவையில்லை. நான் இங்கு 0.45 கொடுக்கின்றேன். இங்கு இவ்வாறு கமா ஒன்று தேவையில்லை.
நான் கண்டெய்னருக்கு வித் ஒன்றை கொடுக்கின்றேன். இப்பொழுது டெக்கரேஷன் செய்வோம். உங்களுக்கு டெக்கரேஷனாக பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்க முடியும். உங்களுக்கு இதற்கு கலரினை பாஸ் செய்ய முடியும். உங்களுக்கு இந்த கலர் கஸ்டமாக மாற வேண்டும் என்று தெளிவாகி இருக்கும். அதனால் நாங்கள் கலர் என்ற ப்ராப்பர்ட்டியின் மேலே வந்து டிஃபைன் செய்வோம். உங்களுக்கு கலர், டைட்டில், ஐக்கன், அமௌண்ட் போன்ற அனைத்து விடயங்களும் மாற வேண்டும். இதனால் நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸினை இங்கு டிஃபைன் செய்வோம். உங்கள் ஸ்டேட் விஜெட் கிளாஸ் உள்ளே ஃபைனல் ஸ்ட்ரிங் டைட்டில் ஒன்றை மற்றும் ஃபைனல் ஸ்ட்ரிங் அமௌண்ட் ஒன்றை கொடுக்க முடியும். இங்கு ஃபைனலாக இருக்க வேண்டும். அடுத்து நீங்கள் ஃபைனல் ஸ்ட்ரிங் இமேஜஸ் URL-னை பாஸ் செய்ய முடியும். நான் இந்த அமௌண்ட்டினை ஸ்ட்ரிங்காக இல்லை டபுளாக கொடுக்கின்றேன். அடுத்து நீங்கள் பேக்ரவுண்ட் கலரினை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் ஃபைனல் கலர், பேக்ரவுண்ட் கலர் என்று கொடுப்போம். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ்களே பேசிக்கலி தேவையாகும். இப்பொழுது நான் இதற்குள் இந்த பாராமீட்டர்ஸினை ஆட் செய்கின்றேன். இங்கு கமா கொடுத்து சரியாக வேறுபடுத்துங்கள். இங்கு நீங்கள் டெக்கரேஷனில் கலர் என்பதை நீக்கினால் அது ரீஃப்ரெஷ் ஆகும். உங்களுக்கு இப்பொழுது இந்த கலரினை பேக்ரவுண்ட் கலருக்கு கொடுக்க முடியும். நிச்சயமாக நீங்கள் விஜெட் கிளாஸில் இருந்தே பேக்ரவுண்ட் கலர் என்பதை எடுக்க வேண்டும். இப்பொழுது நான் பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர். எனக்கு 20 ரேடியஸ் அட் ஆனால் நன்றாக இருக்கும். இப்பொழுது நான் சைல்ட் என்ற ப்ராப்பர்ட்டியினை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு டெக்கரேஷனிலிருந்து இங்கு கொமா ஒன்று வர வேண்டும் என்று தெரியும். நீங்கள் சைல்ட் என்ற ப்ராப்பர்ட்டியினை கொடுக்க முடியும். உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சைல்டாக இங்கு ரோ ஒன்றையே கொடுக்க வேண்டும். நான் இங்கு ரோ ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் ரோ உள்ளே சில்ட்ரனினை பாஸ் செய்ய முடியும். எனக்கு ஆரம்பத்தில் இந்த இமேஜினையே ரெண்டர் செய்ய வேண்டும். நான் இமேஜினை ரெண்டர் செய்தால் உங்களுக்கு இமேஜ் எது என்று காண்பிக்கின்றேன். இங்கு income.png என்பது இருக்கின்றது. நீங்கள் இந்த இமேஜினையே இங்கு ரெண்டர் செய்ய வேண்டும். ஆனால் நான் இங்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்டிற்கே இதனை ரெண்டர் செய்ய வேண்டும். ஆகவே உங்களுக்கு நாங்கள் கண்டெய்னர் ஒன்றையே ஆரம்பத்தில் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாகி இருக்கும். நாங்கள் கண்டெய்னரின் சைல்டாக இமேஜினை பாஸ் செய்ய வேண்டும். நான் கண்டெய்னரினை கொடுக்கின்றேன். நீங்கள் இந்த கண்டெய்னரின் ஹைட் மற்றும் வித்தினை மீடியா குவெரியிலிருந்து தயாரிக்க முடியும். உங்களுக்கு பாக்ஸ் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்று தெளிவாகி இருக்கும். நான் மீடியா குவெரி ஒன்றை எடுத்து மீடியா குவெரி டாட் கண்டெக்ஸ்டினை எடுத்து சைஸினை எடுத்து சைஸில் ஆரம்பத்தில் வித்தினை தயாரிக்கின்றேன். எனக்கு வித் 0.15 இருந்தால் போதுமானதாகும். இவ்வாறு எனக்கு வித் போன்று ஹைட்டும் இருக்க வேண்டும். நாங்கள் வித் மற்றும் ஹைட்டினை சரியாக செட் செய்தோம். அடுத்து எம்மால் டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்க முடியும். உங்களுக்கு டெக்கரேஷனாக பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்க முடியும். உங்களுக்கு இதில் கலர் ஒயிட் கலராக இருக்க வேண்டும் என்று தெளிவாகி இருக்கும். ஆகவே கே ஒயிட் என்பதை கொடுக்க முடியும். நான் இங்கு பின்னால் செல்கின்றேன். வித் தேவையில்லை. எம்மால் பார்டர் ரேடியஸினை கொடுக்க முடியும். நான் இதற்கு பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் 20னை ஆட் செய்து இருக்கின்றேன். ஆகவே நான் இப்பொழுது பேசிக்கலி எனது கண்டெய்னர்ஸிற்கு டிஸ்பிளே செய்ய வேண்டிய விடயங்களை கொடுத்திருக்கின்றேன். நாங்கள் இந்த இன்கம் எக்ஸ்பென்ஸ் கார்டினை இதற்குள் ரெண்டர் செய்வோம். உங்களுக்கு நாங்கள் பேசிக்கலி இந்த ரோவிலிருந்து வெளியே வந்து இந்த காலம் உள்ளே இதனை கொடுக்க வேண்டும் என்பது தெளிவாக இருக்கும். நான் இங்கு இன்கம் எக்ஸ்பென்ஸ் கார்டினை இப்பொழுது கொடுக்கின்றேன். நாங்கள் இதனை இம்போர்ட் செய்வோம். இம்போர்ட் செய்து விஜெட்ஸில் இன்கம் எக்ஸ்பென்ஸ் கார்டு என்பது இம்போர்ட் செய்யப்பட்டுள்ளதா என்று பாருங்கள். நாங்கள் இதற்கு பாஸ் செய்ய வேண்டிய பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. நாங்கள் டைட்டிலினை இன்கம் என்று ஸ்ட்ரிங்காக கொடுப்போம். அடுத்து
அமௌண்ட்டினை டபுளாக கொடுப்போம். நான் இங்கு இன்கமிற்கு இப்பொழுது 1200 கொடுக்கின்றேன். அடுத்து நீங்கள் பேக்ரவுண்ட் கலரினை கொடுக்க முடியும். நான் கே இன்கம் என்பதால் கிரீன் கலர் கொடுக்கின்றேன். உங்களுக்கு ஃபைனலி இமேஜ் URL நினைவிருக்கும். இங்கே இருந்த இமேஜ் மேலே வந்தால் பாத்தினை income.png என்பதை காப்பி செய்கின்றேன். காப்பி செய்து வந்து இமேஜ் URL ஆக இதனை கொடுப்போம். கொடுத்து சேவ் செய்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் இது வந்திருக்கின்றதனை பார்க்கலாம். எமக்கு இவ்வாறு இல்லாமல் இதனை UI-னை மாற்ற வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது இந்த ஒயிட் பாக்ஸிற்கு பேடிங் ஒன்று தேவையாகும் என்பது தெளிவாகும். அதனால் நான் இந்த கண்டெய்னருக்கு ஆரம்பத்தில் பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். எமக்கு ரோவிற்கு ஒரே முறையில் பேடிங் கொடுப்பது எளிதாகும். நாங்கள் டிஃபால்ட் பேடிங் வேல்யூவினை கொடுத்து பார்ப்போம். கே டிஃபால்ட் பேடிங். இந்த அளவு இப்பொழுது சிறந்ததாகும். இப்பொழுது நாங்கள் இந்த கண்டெய்னரின் சைல்டினை இம்ப்ளிமெண்ட் செய்வோம். நாங்கள் கீழே வந்து சைல்ட் என்ற ப்ராப்பர்ட்டியினை எடுப்போம். இங்கு கண்டெய்னர் உள்ளே செல்ல வேண்டும். நான் சைல்டாக சென்டர் விஜெட்டினை பாஸ் செய்கின்றேன். ஏனென்றால் எனது இமேஜ் சென்டர்டான இமேஜ் என்பதால் நான் இமேஜினை சென்டருக்கு பாஸ் செய்கின்றேன். உங்களுக்கு சென்டர் விஜெட்டிற்கு சைல்ட் என்ற ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது தெரியும். உங்களுக்கு இமேஜ் அசெட் ஒன்றை இதற்கு பாஸ் செய்ய முடியும். இதுவே விஜெட் கிளாஸில் இருந்து வரும் உங்கள் இமேஜ் URL ஆகும். விஜெட் கிளாஸில் இருந்து வரும் இமேஜ் URL-னை இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் வித்தினை கொடுக்க முடியும். நான் இமேஜிற்கு வித்தினை கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது வித் 70-னை ஆட் செய்கின்றேன். நாங்கள் இவற்றை கொடுத்து சேவ் செய்து பார்ப்போம். நீங்கள் இந்த இமேஜ் ஆட் ஆகின்றதனை பார்க்கலாம். இதன் ஹைட் அதிகமாகும். நான் அதனை பிறகு சரி செய்கின்றேன். நாங்கள் இந்த கண்டெய்னருக்கு இந்த செக்ஷன்களை பாஸ் செய்து இந்த கண்டெய்னரை பார்ப்போம். இறுதியாக நாங்கள் சைசிங்கினை சரி செய்வோம். இப்பொழுது நாங்கள் ரோ உள்ளே வர வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் ரோ உள்ளே கண்டென்ட் ஒன்றை கொடுப்போம். இப்பொழுது நான் சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். கன்ஸ்ட் சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் இதற்கு வித்தினை பாஸ் செய்ய வேண்டும். நான் வித்திற்கு 10 கொடுக்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் நாம் கொலம் ஒன்றையே பாஸ் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். நாங்கள் கொலம் ஒன்றாகவே இந்த இரண்டையும் ஒன்றின் கீழ் ஒன்றாக கொடுக்க வேண்டும். எம்மால் கொலம் ஒன்றை பாஸ் செய்ய முடியும். நீங்கள் கொலம் உள்ளே சில்ட்ரனாக இதற்கு வர வேண்டிய விடயங்களை பாஸ் செய்ய முடியும். உங்களுக்கு பேசிக்கலி எமக்கு டெக்ஸ்ட் விஜெட் 2 தேவையாகும் என்பது தெளிவாக வேண்டும். நான் ஆரம்ப டெக்ஸ்ட் விஜெட்டினை கொடுக்கின்றேன். இதற்கு நான் விஜெட்டின் டைட்டிலினை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் ஸ்டைலிங்கினை கொடுப்போம். நீங்கள் ஸ்டைலாக டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை பாஸ் செய்ய முடியும். உங்களுக்கு ஃபாண்ட் சைஸினை கொடுக்க முடியும். நான் ஃபாண்ட் சைஸினை 17ஆக கொடுக்கின்றேன். அடுத்து நீங்கள் கலரினை கொடுக்க முடியும். நீங்கள் கலராக கே ஒயிட் கலரினை கொடுக்க முடியும். ஏனென்றால் எனக்கு ஒயிட் கலரில் இதனை டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். நாங்கள் ஒயிட் கலரினை பார்ப்போம். இரண்டும் ஒயிட் கலரில் டிஸ்ப்ளே ஆக வேண்டும். நீங்கள் ஃபாண்ட் வெயிட்டினை செட்டப் செய்ய முடியும். நான் இப்பொழுது 500-னை யூஸ் செய்கின்றேன். இவற்றை கொடுத்து பாருங்கள். நீங்கள் இன்கம் என்று அழகாக அட் ஆகி இருக்கின்றதனை பார்க்க முடியும். நான் இங்கு கன்ஸ்ட் என்ற கீவேர்டினை கொடுக்கின்றேன். அடுத்து எனக்கு இதே போன்ற டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றே தேவையாகும். எனக்கு இங்கே விஜெட்டின் அமௌண்ட் தேவையாகும். நான் அமௌண்ட்டினை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்ய வேண்டும். இங்கு அமௌண்ட்டும் ஆட் ஆகின்றது பாருங்கள். உங்களுக்கு அமௌண்ட்டின் ஃபாண்ட் சைஸினை அதிகரிக்க முடியும். நான் அதனை 20ஆக கொடுக்கின்றேன். நான் ஃபாண்ட் வெயிட்டினை போல்டாக கொடுக்கின்றேன். இங்கு அமௌண்ட்டில் டாலர் சிம்பிளினையும் ஆட் செய்ய வேண்டும். அதனால் நான் அதனையும் சரியாக ஆட் செய்கின்றேன். நீங்கள் எப்பொழுதும் இந்த பேக்வர்ட் ஸ்லாஷுடன் டாலர் குறியீட்டினையும் ஆட் செய்ய முடியும். அடுத்து நீங்கள் ஸ்ட்ரிங்
கன்கேட்டனேஷன்ஸுடன் இன்டர்பிரிட்டேஷன் யூஸ் செய்து இவற்றினை சரியாக தயாரிக்க முடியும். நீங்கள் இங்கு வித் குறைவாக இருக்கின்றதனை பார்க்கலாம். இதனை முன்னால் எடுத்தால் உண்மையில் வித் சற்று குறைவாக இருக்கின்றது. நாங்கள் இங்கு ஆரம்பத்தில் வித்தினை சரி செய்வோம். எனக்கு இங்கு இருக்கும் டெசிமல் நம்பர்ஸ் தேவையில்லை. நான் டு ஸ்ட்ரிங் ஆஸ் ஃபிக்ஸ்டினை கொடுக்கின்றேன். நான் டெசிமல் தேவையில்லை என்பதால் 0 கொடுக்கின்றேன். இப்பொழுது நான் இதன் ஹைட்டினை சிறிது குறைக்கின்றேன். உங்களுக்கு மீடியா ஸ்கிரீனை கொடுத்து ஹைட்டினை குறைக்க முடியும். நாங்கள் மீடியா query dot of context எடுத்து சைஸினை எடுத்து சைஸின் ஹைட்டினை பார்ப்போம். நாங்கள் ஹைட்டினை 0.3 போன்று கொடுத்து பார்ப்போம். 3 அதிகம். நாங்கள் 1 போன்று கொடுத்து பார்ப்போம். நான் நினைக்கின்றவாறு 1 அதிகமாக இருக்கும். நான் 1 சிறந்தது என்று நினைக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் 1 வைத்திருப்போம். 1 அல்லது 2 போன்று வைத்திருப்போம். இந்த அளவு சிறந்ததா? நீங்கள் இந்த இன்கம் கார்டு அழகாக டிசைன் ஆகி இருக்கின்றதனை பார்க்கலாம். நாங்கள் ஆரம்பத்தில் இன்கம் கார்டினை தயாரித்தோம். இப்பொழுது எக்ஸ்பென்ஸ் கார்டினை தயாரிப்போம். நீங்கள் இதன் பார்டர் ரேடியஸ் குறைவாக இருந்தால் பார்டர் ரேடியஸினை அதிகரிக்க முடியும். இங்கிருந்து நீங்கள் 30 போன்று வைத்து பார்க்க முடியும். எனக்கு 30 சிறந்ததாகும். பிறகு அதிகமானால் அதனை நீக்க முடியும். இப்பொழுது இன்கம் கார்டு சரியாக இருக்கின்றது. இதற்கு எனது எக்ஸ்பென்ஸ் கார்டினை பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் நான் இதனை கொடுத்து சேவ் செய்ததால் எக்ஸ்பென்ஸ் கார்டும் ஆட் ஆகின்றதனை பார்க்கலாம். நான் இங்கு எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸினை பிறகு கொடுக்க வேண்டும். நான் இதனை ஃபைனலி ரோ 1 கொடுக்க வேண்டும். நான் இதனை ரோ 1 ரப் செய்கிறேன். நீங்கள் ரோவில் இப்பொழுது அழகாக ரப் ஆகின்றதனை பார்க்கலாம். நீங்கள் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீனாக தயாரிக்க முடியும். உங்களுக்கு டொப்பாக ஆரம்பத்தில் ஐக்கன் பேடிங் டாப் ஒன்றை கொடுக்க முடியும். ஆரம்பத்தில் நான் இங்கு இருக்கும் கன்ஸ்டன்ட்களை சரியாக கொடுக்கின்றேன். அப்பொழுது உங்களுக்கு கிளியர் கோட் இருக்கும். நீங்கள் கன்ஸ்டன்ட் வேல்யூஸினை கொடுத்து பேடிங் டாப் கொடுக்காமல் இதனை மீண்டும் கண்டெய்னர் ஒன்றில் ராப் செய்ய முடியும். இல்லை என்றால் நான் இதற்கு நாங்கள் சிறிய சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுத்தால் போதுமானதாகும் என்று நினைக்கின்றேன். நான் இங்கு சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். சைஸ்ட் பாக்ஸ். நான் ஹைட்டினை 20 என்று கொடுக்கின்றேன். இங்கு C என்ற எழுத்து சிம்பிளாக இருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது சிறிய இடைவெளி ஆட் ஆகி இருக்கின்றதனை பார்க்கலாம். நான் இப்பொழுது இந்த கார்டிற்கு பாஸ் செய்யும் டேட்டாக்களை சரியாக தயாரிக்க வேண்டும். இங்கு எக்ஸ்பென்ஸாக இருக்க வேண்டும். நாங்கள் எக்ஸ்பென்ஸிற்கு 2300 கொடுப்போம். இது நிச்சயமாக ரெட்டாக இருக்க வேண்டும். நான் எனக்கு நினைவிருக்கும் விதத்தில் எக்ஸ்பென்ஸ் என்று இமேஜ் ஒன்றை கொடுத்திருப்பேன். நாங்கள் சேவ் செய்து பார்ப்போம். உங்களுக்கு இமேஜ் ஆட் ஆகவில்லை என்று தெரியும். நாங்கள் மீண்டும் இமேஜின் பெயரை சரியாக பார்ப்போம். எக்ஸ்பென்ஸ் டாட் பிஎன்ஜி. நான் இதன் பாத்தினை காப்பி செய்கின்றேன். நாங்கள் இங்கு கொடுப்போம். நீங்கள் இப்பொழுது எக்ஸ்பென்ஸ் இமேஜ் ஆட் ஆகின்றதனை பார்க்கலாம். நாங்கள் பிறகு இந்த வேல்யூஸினை யூசர் பாஸ் செய்யும் டேட்டா அடிப்படையில் ரெண்டர் செய்வோம். உங்களுக்கு இப்பொழுது இதன் ஹைட் மிகவும் அதிகமாக இருக்கின்றது தெளிவாகும். எம்மால் மேலே சென்று ஹைட்டினை குறைக்க முடியும். நாங்கள் இங்கு ஹைட்டிற்கு 3 கொடுத்து பார்ப்போம். 3 சிறந்ததாகும். நாங்கள் இப்பொழுது எம்முடைய சார்ட்டினை இங்கு ரெண்டர் செய்ய வேண்டும். நாங்கள் சார்ட்டினை பிறகு ரெண்டர் செய்வோம். நாங்கள் சார்ட் டேட்டாவுடன் மாற வேண்டும் என்பதால் இந்த சார்ட்டினை பிறகு ரெண்டர் செய்வோம். எமக்கு இப்பொழுது இந்த டிரான்சாக்ஷன் என்ற விடயங்களை காண்பிக்க வேண்டும் என்றால் நாங்கள் மாடல்ஸ் கிரியேட் செய்ய வேண்டும். இந்த இன்கம் மாடல்ஸ் மற்றும் எக்ஸ்பென்ஸ் மாடல்ஸினை சரியாக தயாரித்து டேட்டாவினை சரியாக மேனேஜ் செய்ய வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த ஃபீச்சர்ஸினை ஆட் செய்யும் முன்னர் இந்த ஆட் நியூ என்ற ஸ்கிரீனினை சரியாக தயாரித்து இன்கம் மற்றும் எக்ஸ்பென்ஸ் சிலவற்றை ஆட் செய்ய வேண்டும். அப்பொழுதே எம்மால் இந்த டீட்டெயில்ஸினை ஷோ செய்ய முடியும். அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் இந்த விஜெட்டினை தயாரிக்க வேண்டும். ஆகவே
நாங்கள் அடுத்த செக்ஷனில் இருந்து இன்கம் எக்ஸ்பென்ஸ் ஆட் செய்யும் ஸ்கிரீனினை எவ்வாறு சரியாக கோட் செய்வது என்று பார்ப்போம். நாங்கள் இவற்றையே இந்த செக்ஷனில் செய்தோம். நாங்கள் இந்த பேக்ரவுண்டினை இவ்வாறு அழகாக கண்டெய்னர் ஒன்றாக கொடுப்பது எவ்வாறு அண்ட் இந்த நேமினை ஃபெச் செய்வது எவ்வாறு, டிஸ்ப்ளே செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். நாங்கள் இந்த செக்ஷனில் இருந்து ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் ஸ்டோர் செய்த டேட்டாவினை எடுத்து எமது யூஐயில் இன்ஸ்டேட் உள்ளே கொடுப்பது எவ்வாறு என்று கற்றுக்கொண்டோம். நீங்கள் இன்று இன்ஸ்டேட்டினை கற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் இன்ஸ்டேட் என்றால் விஜெட் லைஃப் சைக்கிள் மெத்தட் ஒன்றாகும் என்று நோட் செய்ய வேண்டும். விஜெட் கால் ஆகும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆரம்பத்தில் கால் ஆகும் மெத்தட் இன்ஸ்டேட் ஆகும். அதனால் நாங்கள் அடுத்த செக்ஷனில் இருந்து ஆட் நியூ என்ற ஸ்கிரீனினை எவ்வாறு சரியாக தயாரிப்பது என்று பார்ப்போம். நீங்கள் இந்த ஆட் நியூ என்ற ஸ்கிரீனில் இருந்து நிறைய புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் அடுத்த செக்ஷனில் மாடல்ஸ் தயாரித்து எவ்வாறு வேலைகளை சரியாக மேனேஜ் செய்வது என்று பார்ப்போம்.